இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு எப்பயுமே சாதா தோசை ஊற்றினா பிடிக்காது. அவருக்கு வந்து ஆனியன் ஊத்தாப்பம் ஊற்றணும். அதுவும் வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டு அதுக்கு மேலே நல்லா நெய்யை ஊற்றி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவார். ஒரு காமெடியில் வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி, இல்லை மற்ற எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் பிடிச்ச சாப்பாடு, நாளைக்கு வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணி டெய்லியுமே வந்து சமைக்கிறது. எனக்குன்னு பிடிச்சது வந்துலாம் சாப்பாட்டு விஷயத்தில் நான் என்றைக்குமே செஞ்சது கிடையாது. நம்ம வந்து மற்றவங்களுக்காகவே வந்து பிடிச்சதை செஞ்சு செஞ்சு நமக்கு வந்து பழகிடும் இல்லைங்களா? விட்டு கொடுத்துட்டு போகிறது எப்பயுமே வந்து பெண்கள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷெடியூல் மட்டும் மாற்றி மாற்றி இருக்கும். இன்றைக்கி வந்து பசங்க கேட்டாங்களா, இன்றைக்கி ஸ்ரீக்கு இந்த சாப்பாடு, ஜீவாக்கு இந்த சாப்பாடு, என் ஹஸ்பண்ட்க்கு இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷெடியூலும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிடிச்சதை சமைச்சு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? இல்லைங்க, சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் வேறு ஆளுக்கு எங்கே பிடிச்சதை நான் வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருந்தால் நம்மளுடைய நிலமை அவ்வளோதான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எப்பயுமே செஞ்சதில்லை அப்படின்னு தோன்றவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.